ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த வேளையிலேயும் தேவனுடைய வார்த்தையை தியானிக்கும்படி கர்த்தர் நமக்கு கொடுத்த பெரிய தயவுக்காய் கர்த்தரை நன்றியுள்ள ரீத்தோடு ஸ்தோத்திரிப்போம். இந்த வேளையிலே தியானிக்கிறதான ஒவ்வொரு வசனங்களையும் நாம் நன்றாய் கவனித்து அதன்படியாய் நம்மை அர்ப்பணித்து நாம் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நமக்கு இரக்கம் செய்வாராக. ஆமென். ஜெபிப்போமா. கிருபையுள்ள நல்ல பிதாவே, நாங்கள் உம்மை நன்றியுள்ள ரீத்தோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஒரு விசை கூட எங்களை தாழ்த்தி நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். எங்களை பரிசுத்தப்படுத்தும், எங்களை சுத்திகரியும், முற்று முடிய உங்க நாமத்தை மகிமைப்படுத்த தேவரின் நீர் எங்களுக்கு இரக்கம் செய்யும். அதற்காய் ஸ்தோத்திரம். இம்மட்டும் கிருபை பாராட்டின தேவன் இனிமேலும் கிருபை பாராட்ட நீர் போதுமானவராய் இருக்கிறபடியினால் நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இந்த வேளையிலே தியானிக்கிற வசனங்களை உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, நீங்க ஆசீர்வதித்து பிட்டு தாங்க. பேசுகிற அடிமைக்கும் கேட்கிற ஒவ்வொருவருக்கும் அது பிரயோஜனம் உண்டாக தேவரின் நீர் அனுகிரகம் செய்யும். அதற்காய் ஸ்தோத்திரம். கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாய் காணப்பட கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யுங்க. அதற்காய் ஸ்தோத்திரம். உங்க நாமத்தை மகிமைப்படுத்த உதவி செய்யுங்க. முற்றிலுமாய் தாழ்த்தி உடைய கரத்திலே தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த வேளையிலும் தியானிக்கும்படியாய் எடுத்துக்கொண்டதான வேத வசனம் என்னாகமம் 32 அதிகாரம் 11, 12 ரெண்டு வசனங்கள். The book of Numbers chapter 32 verse 11 and 12. உத்தமமாய் என்னை பின்பற்றின கேனேசியனான எப்புனேயின் குமாரன் காலேபும் நூனின் குமாரன் யோசுவாவும் தவிர எகிப்திலிருந்து வந்தவர்களில் 20 வயது முதல் அதற்கு மேற்பட்ட மனிதர்களில் ஒருவரும் என்னை உத்தமமாய் பின்பற்றாதபடியால் அவர்கள் நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்டு கொடுத்த தேசத்தை காண்பதில்லை என்று ஆணையிட்டிருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த 2 வசனங்களையும் நாம் வாசிக்க கேட்டோம். அந்த வசனத்திலே சொல்லப்பட்டு இருக்கிறது, உத்தமமாய் என்னை பின்பற்றின கேனேசியனான எப்புனேயின் குமாரன் காலேபும் நூனின் குமாரன் யோசுவாவும் தவிர எகிப்திலிருந்து வந்தவர்களில் 20 வயது முதல் அதற்கு மேற்பட்ட மனிதர்களில் ஒருவனும் என்னை உத்தமாய் பின்பற்றாதபடியால் அவர்கள் நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்டு கொடுத்த தேசத்தை காண்பதில்லை என்று ஆணையிட்டு இருக்கிறார் என்று சொல்லி இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, பழைய ஏற்பாட்டு காலத்திலே ஆண்டவர் ஆபிரகாமுக்கு அவர் வாக்கு பண்ணினார். அதோடு மட்டுமல்ல, ஈசாக்குக்கும் தொடர்ந்து யாக்கோபுக்கும் அவருடைய சந்ததிக்கும் அவர் வாக்கு பண்ணினதான தேசத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் கடந்து செல்ல வேண்டும் என்று சொல்லி அதை சுதந்திரிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் சொல்லி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளை, அவர் சொன்னதான அந்த காரியத்திலே, அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் என்றைக்கு எகிப்திலிருந்து புறப்பட்டார்களோ அன்றையிலிருந்து ஆண்டவர் அவர்களை வழிநடத்தி வந்த எத்தனையோ வழிநடத்தல்கள் ஆச்சரியமாய் அதிசயமாய் இருந்தாலும் அவர்கள் தேவனுக்கு விரோதமாய் பல காரியங்களை செய்தார்கள் என்று சொல்லி நாம் வேதத்திலே நாம் வாசிக்க முடியும். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, உத்தமமாய் என்னை பின்பற்றின கேனேசியனான எப்புனேயின் குமாரன் காலேபும் நூனின் குமாரன் யோசுவாவும் தவிர எகிப்திலிருந்து வந்தவர்களில் 20 வயது முதல் அதற்கு மேற்பட்ட மனிதர்களில் ஒருவனும் என்னை உத்தமமாய் பின்பற்றாதபடியால் அவர்கள் நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்டு கொடுத்த தேசத்தை காண்பதில்லை என்று ஆணையிட்டிருக்கிறார் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவர் பழைய ஏற்பாட்டு பிள்ளைகளுக்கு, தேவ ஜனங்களுக்கு அவர் வாக்கு பண்ணின தேசத்தை அவருடைய சித்தத்தின்படியும் திட்டத்தின்படியும் கட்டளையின்படியும் கற்பனைகளின்படியும் நடக்கும்போது மாத்திரமே அவர்கள் கானான் தேசத்தை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்று சொல்லி இருந்தார். ஆனால் இந்த வசனத்தை சொல்லுகிறதான இந்த வேளையிலே காலேபும் யோசுவாவும் தவிர, அதோடு மட்டுமல்ல 20 வயதுக்கு மேற்பட்டவர்கள் தேவனுக்கு, அதாவது காலேபும் யோசுவாவும் 20 வயதிற்கு கீழ்ப்பட்டதான
பிள்ளைகளும் அவர்கள் மாத்திரம் தேவனுடைய வாக்கு பண்ணின தேசத்திற்கு கடந்து சென்றார்கள் என்று சொல்லப்படுகிறது. 20 வயதிற்கு மேற்பட்டதான பெரியவர்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதபடியினால் அவர்கள் கானான் தேசத்திற்குள் பிரவேசிக்க முடியாது என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் நான் ஆணையிட்டதான அந்த தேசத்திற்குள் அவர்கள் பிரவேசிக்க மாட்டார்கள் என்று சொல்லி அந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, எத்தனையோ நன்மைகள், ஆச்சரியமான வழிநடத்தல்கள், எத்தனையோ விதமான கிருபைகளை கர்த்தர் கட்டளையிட்டு அவருடைய சகல தேவைகளையும் தேவன் சந்தித்து அவர்களை வழி நடத்தின போதிலும் கர்த்தருக்கு பிரியமற்றவர்களாய் அவருடைய வாழ்க்கை காணப்பட்டபடியினால் கர்த்தர் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை சொல்லுகிறதை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வேளையிலே நாம் தியானிக்க போகிறதான காரியம் என்னவென்று சொன்னால், நமக்கு பரம கானான் ஆகிய பரலோகத்திற்கு நாம் செல்வதற்கு கர்த்தர் நமக்கு சில காரியங்களை அவர் கட்டளையிட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அந்த கட்டளைகளின்படி நாம் செய்ய கவனமாய் இருக்கும்போது மாத்திரமே அந்த பரம கானானுக்குள் நாம் பிரவேசிக்க முடியுமே தவிர மற்றபடி பிரவேசிக்க முடியாது என்று சொல்லி நாம் வேதத்தின் நிமித்தமாய் சில காரியங்களை நாம் இந்த வேளையிலே நாம் தியானிக்க போறோம். தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் நமக்கு சொல்லுகிறதான காரியங்கள் ஒவ்வொன்றையும் நாம் கேட்டு நம்மை தேவனுடைய திட்டத்துக்கும் தேவனுடைய சித்தத்துக்கும் அர்ப்பணிக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் நம்மை அவர் நமக்கு கொடுக்கிறேன் என்று சொன்னதான பரலோக ராஜ்யத்திற்குள்ளாய் நாம் பிரவேசிக்க கர்த்தர் இரக்கம் செய்வார் என்பதிலே சந்தேகம் இல்லை. தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வேளையிலே முதலாவதாக நம்ம பார்க்கும் பொழுது யோவான் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே நாம் வாசிப்போம் என்று சொன்னால், the book of John chapter 3 verse 3 இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காணமாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இந்த வசனத்திலே யோவான் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் ஜான் சாப்டர் 3 verse 3 நம்ம வாசிக்கும் பொழுது, இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காணமாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார் என்று சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நபர் யார் என்று சொன்னார், யூதர்களுக்குள்ளே அதிகாரியான நிக்கதோபு எனப்பட்டதான ஒரு பரிசேயனை குறித்து அங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அவன் ராக்காலத்திலே இயேசுவினிடத்திலே வந்து அவன் கேட்கிறதான ஒரு கேள்வி. 2ஆம் வசனத்தை நாம் வாசித்தோம் என்று சொன்னால், 2வது வசனத்துல அவன் ராக்காலத்திலே இயேசுவினிடத்தில் வந்து, ரபி, நீ தேவனிடத்தில் இருந்து வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் ஒருவனும் தன்னுடனே தேவன் இராவிட்டால் நீர் செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான் என்றான் என்று சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அதற்கு இயேசு கிறிஸ்து நிக்கதோமுக்கு சொல்லுகிறதான இந்த வார்த்தை தான் அந்த வசனம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காணமாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் நமக்கென்று வைத்திருக்கிறதான பரலோகத்திற்குள் நாம் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னால், அல்லது தேவனுடைய ராஜ்யத்திற்குள் நாம் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னால், மறுபடியும் பிறந்தவர்களாய் காணப்பட வேண்டும் என்று சொல்லி வேத வசனம் திட்டவட்டமாய் சொல்லி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால், அந்த வசனம் சொல்லுகிறது, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். 5ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கும் பொழுது, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். முதலாவது நாம் மறுபடி பிறக்கிறதான அனுபவம் நமக்கு வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளே, 2வது அவருடைய ஆவியினால் நிரப்பப்படுகிற அனுபவம் நமக்கு தேவை. இந்த 2 அனுபவங்கள் நமக்கு இருந்து பரிசுத்த வாழ்க்கையை நாம் வாழும்போது மாத்திரம், கடைசி வரை நிலைத்திருக்கும் பொழுது மாத்திரமே நாம் கர்த்தருடைய ராஜ்யத்திற்குள் நாம் பிரவேசிக்க முடியுமே தவிர மற்றபடி நாம் பிரவேசிக்க முடியாது என்பதை வசனம் திட்டவட்டமாய் சொல்லி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, எத்தனையோ பேர் இந்த மறுபடி பிறக்கிறதான அந்த அனுபவத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ளுவதில்லை. எத்தனையோ
பேர் அதை தள்ளி விடுகிறதை பார்க்கிறோம், அதை கிண்டலாய் பேசுகிறதை பார்க்கிறோம், அதை மறுதலிக்கிறதை நாம் பார்க்கிறோம் தேவனுடைய பிள்ளைகளே. ஆனால் வசனம் சொல்லி இருக்கிறது, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் என்று சொல்லி அவன் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்றும், மறுபடியும் அதாவது அவன் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க ஆவியினால நிரப்பப்படாவிட்டால், பரிசுத்த ஆவியினால அவன் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை என்றும் திட்டவட்டமாய் சொல்லி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம் தேவனுடைய பிள்ளைகளை. நம்மிலே எத்தனை பேர் மறுபடியும் பிறந்தவர்களாய் நாம் காணப்படுகிறோம்? மறுபடியும் பிறத்தல் என்று சொல்லும் பொழுது அவருடைய சமூகத்திலே நம்மை அர்ப்பணித்து முழுகி ஸ்நானம் எடுக்கிறதான, ஞான ஸ்நானம் எடுக்கிறதான அந்த ஞான ஸ்நானத்தை தான் மறுபடி பிறத்தல் என்று சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம் தேவனுடைய பிள்ளைகளே. ஆகவே தேவனுடைய நாமத்துக்கு மகிமையாய் முதலாவது நாம் என்ன செய்ய வேண்டும்? தேவனுடைய ராஜ்யத்திற்குள் நாம் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் மறுபடியும் பிறக்க வேண்டியது அவசியம் என்று சொல்லி வேத வசனம் திட்டவட்டமாய் சொல்லி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம் தேவனுடைய பிள்ளைகளே. இரண்டாவதாய் நாம் பார்க்கும் பொழுது கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் இருந்து 21ஆம் வசனம் வரைக்கும் நாம் வாசிக்கும் பொழுது, Galatians chapter 5 verse 19 to 21. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாயிருக்கின்றன. அவையாவன: விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த வசனங்களை நாம் வாசிக்க கேட்டோம். இதில் மாம்சத்தின் கிரியைகள் என்று சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம் தேவனுடைய பிள்ளைகளே. அந்த மாம்சத்தின் கிரியை என்ன என்று சொல்லி இந்த இடத்திலே திட்டமாய் சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். 19ஆம் வசனத்திலிருந்து 21ஆம் வசனம் வரைக்கும் நாம் வாசிக்கும் பொழுது, மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாயிருக்கின்றன. அவை யாவன: விபசாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டதோடு மட்டுமல்ல, இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பவும் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி அங்கே சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம் தேவனுடைய பிள்ளைகளை. மாம்சத்தின் கிரியை என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டதான அந்த மாம்சத்தின் கிரியைகள், ஒருவேளை நான்லாம் எல்லாத்திலையும் பெர்ஃபெக்டா இருக்கிறேன்னு சொல்லி நம்ம நினைக்கலாம். ஆனால் நம்மை நன்றாய் யோசித்து பார்த்தோம் என்று சொன்னால் கர்த்தர் நம்மளோடு தெளிவாய் பேசுகிறதை நாம் உணர முடியும் தேவனுடைய பிள்ளைகளை. இந்த காரியத்தில் ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையிலே இருந்தாலும் நாம் தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளே பிரவேசிக்க முடியாது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் தேவனுடைய பிள்ளைகளே. மாம்சத்தின் கிரியைகள் நமக்கு இருக்கும் என்று சொன்னால் அப்படிப்பட்டவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டார்கள். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, மாம்சத்தின் கிரியைகள் நம்முடைய மாம்சத்திலிருந்து முற்றிலும் அழிக்கப்படும்படியாய் நம்மை தேவ கரத்திலே ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்கும் பொழுது தேவன் நம்மளோடு கூட அவர் என்ன செய்கிறார்? இடைவிடுகிறதை நாம் காண முடியும். அப்ப நம்ம எதுலெல்லாம் குறையா இருக்கிறோம்? ஒருவேளை எனக்கு முன்னால நீங்க என்ன செய்யலாம்? நான் எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட் என்று சொல்லலாம், உங்களுக்கு முன்னால நான் சொல்லலாம். ஆனா தேவனுக்கு முன்னால நாம் அப்படி பொய் சொல்ல முடியாது, நாம் எதையும் மறைக்க முடியாது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் தேவனுடைய பிள்ளைகளை. அவர் சகலவற்றையும் ஆராய்ந்து அறிகிற தேவன் என்று சொல்லி வேத வசனம் சொல்லி இருக்கிறபடியினால் ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, நீங்க இந்த மாம்சத்தின் கிரியைகள் எங்களுக்கு
இல்லாதபடிக்கு ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்கும்படியாய் எல்லா மாம்சத்தின் கிரியைகளும் இயேசுவின் நாமத்திலே அழிக்கப்படட்டும் என்று நாம் சொல்லுவோம். இந்த கிரியைகள் நமக்கு இருக்கும் என்று சொன்னால் நாம் தேவனுடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க முடியாது என்று சொல்லி வேத வசனம் திட்டவட்டமாய் சொல்லி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, வெளிப்படுத்தல் 21:8 நாம் வாசித்தோம் என்று சொன்னால், ரெவலேஷன் சாப்டர் 21 verse 8, பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலைபாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்கிறார். இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, பயப்படுகிறவர்கள் அவிசுவாசிகள் அருவருப்பானவர்களும் கொலைபாதகரும் விபசாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரகாராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்னியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்று சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளை, 22ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை நாம் வாசிப்போம் என்று சொன்னால், 22 வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 15, ரெவலேஷன் சாப்டர் 22 verse 15, நாய்களும் சூனியக்காரரும் விபச்சாரக்காரரும் கொலைபாதகரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யை விரும்பி அதன்படி செய்கிற யாவரும் புறம்பே இருப்பார்கள். இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, நாய்களும் சூனியக்காரரும் விபசாரக்காரரும் கொலைபாதகரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யை விரும்பி அதன்படி செய்கிற யாவரும் புறம்பே இருப்பார்கள். அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க முடியாது என்பதை அங்கே திட்டமாய் சொல்லி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளை, நம்மை நாமே நிதானித்து பார்த்தோம் என்று சொன்னால், நாம் எந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது என்று சொல்லி தேவன் நமக்கு சுட்டி காட்டுவார், நம்மளோடு பேசுவார். தேவனுடைய பிள்ளைகளை, ஒருவேளை ஒருத்தர் இன்னொருத்தரை பற்றி ஏதாவது காரியத்தை சொன்னா அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கலாம். ஆனால் தேவ சமூகத்திலே நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது தேவன் நம்மளோடு என்னென்ன தவறுகள் இருக்கிறது என்பதை, என்னென்ன மாம்சத்தின் கிரியைகள் இருக்கிறது என்பதை அவர் நிச்சயமாய் நமக்கு வெளிப்படுத்துவார். தேவனுடைய பிள்ளைகளை, நாம் சிலதெல்லாம் நம்ம செய்யறதில்லை நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அதை ஆழமாய் நாம் பார்க்கும் பொழுது எத்தனையோ மாம்சத்தின் கிரியைகள் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறதை நாம் புரிந்து கொள்ள முடியும். இந்த காரியங்களிலிருந்து நாம் வெளியே வந்தால் ஒழிய, இந்த காரியங்களிலிருந்து முற்றிலும் நாம் விடுதலை அடைந்தால் ஒழிய தேவனுடைய ராஜ்யத்திற்குள் நாம் பிரவேசிக்க முடியாது என்று சொல்லி வேத வசனம் திட்டவட்டமாய் சொல்லி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளை, அதோடு மட்டுமல்ல, மூன்றாவதாய் நாம் பார்க்கும் பொழுது மத்தேயு 18ஆம் அதிகாரம் 3ஆம் 4ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம் என்று சொன்னால், மேத்யூ சாப்டர் 18 verse 3 and 4, நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகையால் இந்த பிள்ளையைப் போல் தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ அவனே பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாயிருப்பான். இந்த 18ஆம் அதிகாரம் மேத்யூ சாப்டர் 18 verse 3 and 4 நாம் வாசிக்க கேட்டோம். நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகள் போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகையால் இந்த பிள்ளையை போல தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ அவனே பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாய் இருப்பான் என்று சொல்லி வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் வாசிக்க கேட்டோம். தேவனுடைய பிள்ளைகளை, சிறு பிள்ளைகளை போல் நாம் ஆகாவிட்டால் என்று சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். சின்ன பிள்ளைங்களுடைய குணங்கள் நமக்கு நல்லா தெரியும். அவங்க தப்பு பண்ணாலும், என்ன ஏதாவது அவங்க குறும்பு பண்ணா உடனே நம்ம என்ன செய்யறோம், பிள்ளைகளை அடிக்கிறோம், கண்டிக்கிறோம், திட்டுறோம். அந்த நேரத்துல அவங்களுக்கு வருத்தமா இருக்கும், கோபம் வரும். ஆனா அடுத்த செகண்ட் அது உண்மைதான் தேடி வரும் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளை, ஆனா பெரியவங்க அப்படி இல்லை. பெரியவங்க என்ன செய்யறோம் என்று சொன்னால், நம்ம என்ன செய்யறோம், யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னா அதை அப்படியே மனதில் வைத்து நாம் என்ன செய்கிறோம், அவர்களுக்கு விரோதமாய் எதையாவது செய்ய வேண்டும், பேச வேண்டும் என்று எண்ணம் உள்ளவர்களாய் நாம் காணப்படுகிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, எப்படி இந்த சிறு பிள்ளைகள் எதையும் மனதிலே வைக்காதபடி அவைகளை மறந்து மீண்டும் அவர்கள் யாரு திட்டினாங்களோ அடிச்சாங்களோ அவங்க கிட்டேயே அந்த பிள்ளைகள் போகிறதை நாம் பார்க்கிறோம்.
தேவனுடைய பிள்ளைகளை. சில பெற்றோர் பிள்ளைகளை அடிக்கும் பொழுது அந்த பிள்ளைகள் அவர்களையே காலை கட்டிப்பிடிக்கிறதை நாம பார்த்திருக்கிறோம் தேவனுடைய பிள்ளைகளை. அந்த மாதிரி ஆண்டவர் சொல்லுகிறார், மனதில் எதையும் வைத்துக் கொள்ளாதபடிக்கு நாம் எல்லாவற்றையும் அவ்வப்பொழுது மறந்து தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உள்ளவர்களாய் நாம் காணப்படும்படி தேவ சமூகத்திலே நாம் அர்ப்பணிப்போம் என்று சொன்னால், அதைத்தான் சொல்றாரு. ஒருவன் சிறு பிள்ளையை போல், அந்த 3வது வசனத்துல, நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளை போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகையால் இந்த பிள்ளையை போல தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ அவனே பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாய் இருப்பான் என்று சொல்லி அங்கே சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். பிள்ளைகளை போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள். தேவன் தாமே அப்படிப்பட்டதான குணத்தை நமக்கு தரும்படியாய் தேவ சமூகத்திலே நம்மை அர்ப்பணிப்போம். நமக்குள்ள வைராக்கியம், கோபம், சண்டைகள், பிரிவினைகள் என்று சொல்லி எந்த ஒரு வேண்டாத காரியமும் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படாதபடிக்கு சிறு பிள்ளைகளை போல் அதை உடனே மறந்து நாம் தேவனுக்கு முன்பாகவும் மனுஷருக்கு முன்பாகவும் நாம் சமாதானம் உள்ளவர்களாய் ஆகிவிட்டோம் என்று சொன்னால் அது நமக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது. நாம் நிச்சயமாய் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிப்போம் என்பதிலே சந்தேகமில்லை தேவனுடைய பிள்ளைகளே. ஆகவே ஒருவன் சிறு பிள்ளையை போல மாற வேண்டும் என்று சொல்லி வேத வசனம் சொல்லி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம் தேவனுடைய பிள்ளைகளே. 4வதாய் நாம் பார்க்கும் பொழுது மத்தேயு 5:20 நாம் வாசிப்போம் என்று சொன்னால், Matthew chapter 5 verse 20, வேதபாரகர் பரிசேயர் என்பவர்களுடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாய் இராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த மத்தேயு 5:20 சொல்லப்பட்டிருக்கிறது, வேத பாரகர் பரிசேயர் என்பவர்களுடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாயிராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம் தேவனுடைய பிள்ளைகளை. லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, லூக் சாப்டர் 18 10ஆம் வசனத்தில் இருந்து 12ஆம் வசனம் வரைக்கும் நாம் வாசித்தோம் என்று சொன்னால், லூக் சாப்டர் 18 verse 10 to 12, 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். பரிசேயன் நின்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராததினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன். என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசமபாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். இங்கே ஒரு பரிசேயனை குறித்து இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். லூக்கா 18ஆம் அதிகாரம் 10-12 வரைக்கும் நாம வாசிக்கும் பொழுது, தேவனுடைய ஆலயத்திலே ஜெபிக்கும்படியாய் கடந்து சென்றதான ஒரு பரிசேயன், அவன் என்ன செய்கிறான் என்று சொன்னால், அதாவது 2 பேர் போறாங்க. பரிசேயன் ஒருத்தன், ஆயக்காரன் ஒருத்தன். ஆனா பரிசேயனுடைய ஜெபத்தை தான் நாம் இந்த இடத்திலே நாம் வாசிக்கிறோம். 10-12 வரைக்கும் நாம் வாசிக்கும் பொழுது அங்கே பரிசேயனுடைய ஜெபத்தை குறித்து நாம் வாசிக்கிறோம் தேவனுடைய பிள்ளைகளை. அந்த வசனம் சொல்லி இருக்கிறது, 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். பரிசேயன் நின்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபசாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராததினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன். என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசமபாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான் என்று சொல்லி அங்கே சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம் தேவனுடைய பிள்ளைகளே. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5:20 நாம் வாசித்தோம், வேதபாரகர் பரிசேயர் என்பவர்களுடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாயிராவிட்டால் நீ பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி அங்கே சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம் தேவனுடைய பிள்ளைகளே. தேவன் அதாவது அந்த இடத்துல சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா, இவன் அந்த பரிசேயன் தேவனுடைய ஆலயத்துல போய் அவன் என்ன செய்யறான்னு சொன்னா, அவன் சொல்றான், நான் அவங்கள போல இவங்கள போல இல்ல, இந்த பக்கத்துல ஜெபிக்க ஒருத்தன் வந்திருக்காங்க பாருங்க, அவனை போலையும் இல்ல, நான் என்ன செய்யறேன், அந்த வசனத்துல சொல்லும் போது
வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன், என் சம்பாத்தியத்தில் நாம் தசம பாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான் என்று சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். தனக்குள்ள ஜெபம் பண்ணாலும் கர்த்தர் அதை கேட்டுக்கொண்டு இருந்தார். தேவனுடைய பிள்ளைகளை, இவர்கள் அப்படி ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் அந்த ஜெபத்தை வெறுக்கிறதை நாம் பார்க்கிறோம். அவன் என்ன செய்யறான்? வாரத்துல 2 தடவை நான் உபவாசம் பண்றேன், நான் என்ன செய்யறேன், என்னுடைய எல்லா காரியத்திலும் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசம பாகம் செலுத்தி வருகிறேன் என்று என்ன செய்தானா அவன் ஜோமண்ணா என்று சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளை 5:20 மத்தேயு 5:20 வேதபாரகர் பரிசேயர் என்பவருடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாயிராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அவர்களுடைய நீதி என்ன? வாரத்தில் 2 முறை உபவாசிப்பது, தங்களுடைய எல்லா சம்பாத்தியத்திலும் தசமபாகம் செலுத்துகிறது என்று சொல்லி அங்கே சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், இவர்களுடைய நீதியிலும் உங்களுடைய நீதி அதிகமாயிராவிட்டால் நீங்கள் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது என்று சொல்லி அங்கே ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, இன்னும் 2 வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம் என்று சொன்னால், Matthew chapter 23 verse 23. மாயக்காரராகிய வேதபாரகரே பரிசேயரே உங்களுக்கு ஐயோ, நீங்கள் ஒற்றலாமிலும் வெந்தயத்திலும் சீரகத்திலும் தசமபாகம் செலுத்தி நியாயப்பிரமாணத்தில் கற்பித்திருக்கிற விசேஷித்தவைகளாகிய நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டுவிட்டீர்கள். இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விடாதிருக்க வேண்டும். இந்த வசனத்திலே சொல்லப்படுகிறது, இயேசு கிறிஸ்து பரிசேயரை பார்த்து, வேதபாரகரை பார்த்து, மாயக்காரரை பார்த்து சொல்லுகிறதான காரியம், மாயக்காரராகிய வேதபாரகரே பரிசேயரே உங்களுக்கு ஐயோ, நீங்கள் ஒர்த்தலாமிலும் வெந்தயத்திலும் சீரகத்திலும் தசமபாகம் செலுத்தி நியாயப்பிரமாணத்தில் கற்பித்திருக்கிற விசேஷித்தவைகளாகிய நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டுவிட்டீர்கள். இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விடாதிருக்க வேண்டும் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த பரிசேயர் தாங்கள் உபவாசிக்கிறதையும் அவர்கள் தசமபாகம் கொடுப்பதையும் தான் அவர்கள் அதாவது மேன்மையாக எண்ணுகிறார்களே தவிர செய்ய வேண்டிய காரியத்தை அவர்கள் செய்யாமல் இருக்கிறதை ஆண்டவர் அங்கே சுட்டி காட்டுகிறதை நாம் பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளை, அந்த வசனம் சொல்லுது, எல்லாத்துலயும் நீங்க தசமபாகம் கொடுக்கிறீங்க, ஆனா நீங்க தசமபாகம் செலுத்தி, ஆனா நியாயப்பிரமாணத்தில் கற்பித்திருக்கிற விசேஷித்தவைகளாகிய நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டுவிட்டீர்கள் என்று சொல்லி, இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விடாதிருக்க வேண்டும் என்று சொல்லி, இது யாருக்காக சொல்றாருன்னு சொன்னா, அந்த இடத்துல கூடியிருக்கிறதான ஜனங்களுக்காய் அவர் போதிக்கிறதை நாம் பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளை, அப்படின்னு சொன்னா தசமபாகம் கொடுக்கறத பற்றி சிலர்லாம் என்ன செய்யறாங்க, பலரும் பல விதத்துல பேசுகிறத நம்ம பார்க்கிறோம். தசமபாகம் கொடுக்கணும்னு சொல்லி இருக்கா அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இப்ப இந்த இடத்தை நம்ம சொன்னோம்னு சொன்னா அவங்க சொல்லுவாங்க, அவர் பழைய ஏற்பாட்டை குறிச்சுதான் பேசினாருன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனா பழைய ஏற்பாட்டை குறித்து பேசினாலும் புதிய ஏற்பாட்டிலே தான் அதை சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளை, அவர் என்னைக்கு தம்முடைய அதாவது உபதேசத்தை தொடங்கினாரோ அந்த உபதேசத்தோடு சேர்த்துதான் இதை சொல்லுகிறார் என்பதை நாம் மறந்து போக வேண்டாம். தேவனுடைய பிள்ளைகளை, அவர் சொல்லுகிறதான காரியம் என்னவென்று சொன்னால், எல்லாவற்றையும் நீங்க தசமபாகம் கொடுக்கிறதோடு மட்டுமல்ல, நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா, அதாவது நியாயப்பிரமாணத்தில் கற்பித்திருக்கிற விசேஷித்தவைகளாகிய நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் என்ன செஞ்சிட்டீங்க, விட்டுட்டீங்க. ஆனா அதையும் செய்யணும், இதையும் விடாதிருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதனுடைய அர்த்தம் என்ன?
கொடுக்க வேண்டியதான தசம பாகத்தையும் கொடுக்கணும். தேவனுடைய நீதியையும் விசுவாசத்தையும் அதோடு மட்டுமல்ல அவருடைய இரக்கத்தையும் நாம் செய்கிறவர்களாய் காணப்பட வேண்டும் என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இன்னொரு வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். லூக்கா 11ஆம் அதிகாரம் 42வது வசனத்தை நாம் வாசித்தோம் என்று சொன்னால், லூக் chapter 11 verse 42. பரிசேயரே உங்களுக்கு ஐயோ, நீங்கள் ஒர்த்தலாம், மறுக்கொழுந்து முதலிய சகலவித பூண்டுகளிலும் தசமபாகம் கொடுத்து நியாயத்தையும் தேவ அன்பையும் விட்டு விடுகிறீர்கள். இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விடாதிருக்க வேண்டுமே. இந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறதான காரியமும் அதேதான். தேவனுடைய பிள்ளைகளே, பரிசேயரே உங்களுக்கு ஐயோ, நீங்கள் ஒர்த்தலாம், மறுக்கொழுந்து முதலிய சகலவித பூண்டுகளிலும் தசமபாகம் கொடுத்து நியாயத்தையும் தேவ அன்பையும் விட்டு விடுகிறீர்கள். இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விடாதிருக்க வேண்டும் என்று சொல்லி இங்கே திரும்ப சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் தேவனுடைய பிள்ளைகளே. ஆகவே தேவன் நமக்கு கட்டளையிட்ட இந்த காரியத்தை நாம் கைக்கொள்ளும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் நமக்கு உதவி செய்ய அவர் போதுமானவராய் இருக்கிறார். இந்த பரிசேயரை போல நான் உபவாசித்தேன், நான் தசமபாகம் கொடுத்தேன் சொல்லிட்டு கர்த்தருடைய காரியத்தை செய்யாதபடி இருந்தால் அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க மாட்டார்கள் என்று சொல்லி வேத வசனம் திட்டவட்டமாய் சொல்லி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம் தேவனுடைய பிள்ளைகளே. அதைத்தான் நாம் என்ன செய்கிறோம்? மத்தேயு 5ஆம் அதிகாரம் 20வது வசனத்துல வேத பாரகர் பரிசேயர் என்பவருடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாய் இராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். சொல்ல போனா அவங்க வாரத்துல 2 நாள் உபவாசித்தா அவங்களை காட்டிலும் நம்முடைய நீதி அதிகமா இருக்கணும்னா குறைஞ்சது 3 நாளாவது நம்ம என்ன செய்யணும்? உபவாசிக்கணும். ஆனா ஒரு நாள் கூட உபவாசிக்காததான எத்தனையோ பேர் நம்மிலே உண்டு தேவனுடைய பிள்ளைகளை. பலவீனம், சுகவீனம், அது இதுன்னு ஏதாவது சாக்கு சொல்லி நாம் உபவாசத்தை தள்ளி விடுகிறதை நாம் பார்க்கிறோம். பரிசேயர் வேத பாரகர் என்பவருடைய நீதியிலும் நம்முடைய நீதி அதிகமாய் காணப்பட வேண்டும் என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் தேவனுடைய பிள்ளைகளை. அதே மாதிரி தசமபாகம் கொடுக்கிறதுலையும் அவங்க கொடுத்ததை விட நம்ம என்ன செய்யணும்? அதிகமாய் கொடுக்க வேண்டாம். அவங்க விளைஞ்சதுல தான் கொடுத்தாங்க, ஆனா தன்னை முற்றிலும் அவர்கள் அர்ப்பணிக்கவில்லை. ஆண்டவர் உங்களிலேயும் என்னிலேயும் விரும்புகிறதான காரியம் என்னவென்று சொன்னால், இரக்கத்திலே இரக்கத்தையும் விசுவாசத்தையும் அன்பையும் இந்த எல்லாவற்றையும் நாம் கை கொள்ளுகிறவர்களாய் காணப்பட்டு நம்மை முற்றிலும் தேவனுக்கென்று அர்ப்பணிக்கிறவர்களாய் இருக்கும் போது மாத்திரமே, அவருடைய சுத்தத்தை செய்கிறவர்களாய் காணப்படும் போது மாத்திரமே ஆண்டவர் நமக்கு என்ன செய்கிறார் என்று சொன்னால் பரலோக ராஜ்யத்தை சுதந்தரிக்கும்படி நமக்கு இரக்கம் செய்வார் என்பதிலே சந்தேகமில்லை தேவனுடைய பிள்ளைகளை. 5வதாக நாம் பார்க்கும் பொழுது மத்தேயு 7ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலே சொல்லி இருக்கிறது. Matthew chapter 7 verse 21. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. இந்த வசனத்திலே நாம் வாசிக்க கேட்டோம், பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை என்று சொல்லி சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம் தேவனுடைய பிள்ளைகளை. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே, நீங்களும் நானும் பிதாவின் சித்தத்தை செய்கிறவர்களாய் நாம் காணப்படுகிறோமா என்று சொல்லி நாம் ஒரு விசை நம்மை சீர்தூக்கி பார்ப்போம், நம்மை நிதானித்து பார்ப்போம் தேவனுடைய பிள்ளைகளை. நாம் நிச்சயமாய் ஆண்டவருக்கு பிரியமாய் அவருடைய சித்தத்தை நாம் செய்கிறவர்களாய் காணப்பட்டோம் என்று சொன்னால் அவருடைய ராஜ்யத்திற்குள் நாம் பிரவேசிப்போம். அப்படி இல்லை என்று சொன்னால் பரலோக ராஜ்யத்தில் நாம் பிரவேசிக்க முடியாது என்று சொல்லி இந்த வசனம் திட்டமும் தெளிவுமாய் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் தேவனுடைய பிள்ளைகளை. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது 1 John chapter 2 verse 17, உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போ, தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். இந்த வசனத்துல நம்ம வாசிக்க கேட்டோம்,
உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போம். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான் என்று சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறதுனா கடைசி வரை நிலைத்திருக்கிறவனே ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லி நாம் என்ன செய்கிறோம்? வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளை தேவ வசனம் உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போம். எத்தனையோ பேர் உலகத்துக்கு அடுத்த காரியத்திலே இச்சைக்கு ஏற்ற விதத்திலே அவர்கள் ஓடி போகிறதை நாம் பார்க்கிறோம். அதெல்லாம் ஒரு நாள் என்ன செய்யும்? அது மாயையான காரியமானபடியினால் அது ஒளிந்து போகும் என்று சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் அதே சமயத்தில் தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான் என்று சொல்லி இருக்கிறபடினால் கடைசி வரை அவருக்காய் நிலைத்திருந்து அந்த முடிவான ரட்சிப்பை நான் பெற்று அவருடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க அது ஏற்றதாய் காணப்படும் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, இன்னொரு வசனத்தை நாம் வாசிப்போம். 1 தெசலோனிக்கர் 4 அதிகாரம் 3 வசனத்தை நாம் வாசித்தோம் என்று சொன்னால் 1 Thessalonians chapter 4 verse 3, நீங்கள் பரிசுத்தமுள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. அந்தப்படி நீங்கள் வேசி மார்க்கத்துக்கு விலகி இருந்து. இந்த வசனத்துல நம்ம வாசிக்க கேட்டோம். அதாவது நீங்கள் 1 Thessalonians chapter 4 verse 3ல நீங்கள் பரிசுத்தமுள்ளவராக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது என்று சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளை பரிசுத்தமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று நம்ம இந்த நாட்கள்ல ஒரு மாத ஜபத்தை நாம் ஏற்படுத்தி இருக்கிறோம். அதுல சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவருடைய குணாதிசயங்கள் என்னிலே காணப்பட வேண்டும். அதை எந்த அளவுக்கு யார் எப்படி புரிஞ்சிருக்கிறாங்கன்னு தெரியாது. ஆண்டவருடைய குணாதிசயங்கள் என்ன? அவருடைய குணாதிசயங்கள் நாம் பரிசுத்தர் ஆகியால் நீங்களும் பரிசுத்தமாயிருங்கள். நான் நீதாவது எல்லா நீதியை நிறைவேற்றது போல நீங்களும் நீதியை நிறைவேற்றுங்கள். அதோடு மட்டுமல்ல, அவருடைய ஜெப ஜீவியம், அவர் தேவனுக்கென்று தன்னை முற்றிலும் அர்ப்பணித்து தேவ சித்தத்தை செய்வது, இப்படிப்பட்டதான காரியத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அவருடைய குணாதிசயங்கள் சகலமும் நமக்குள்ளே கடந்து வரும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் நமக்கு உதவி செய்ய அவர் போதுமானவராயிருக்கிறார். இந்த வசனம் சொல்லி இருக்கிறது, நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. ஆகவே ஆண்டவர் விரும்புகிறது. பேதுருல சொல்றார், நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அவருடைய பரிசுத்தத்துக்கு ஏற்ற பரிசுத்தம் உங்களுக்கும் எனக்கும் இல்லைன்னா நிச்சயமாய் நாம் தேவனுடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க முடியாது, பரலோக ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க முடியாது என்பதை நாம் அறிந்து கொள்ளுவோம். தேவனுடைய பிள்ளைகளை, தேவ நாமம் மகிமைப்படும்படியாய் பரிசுத்தத்திலே வளர, நீதியிலே வளர, அவருடைய சித்தத்தின்படி ஜீவிக்க, அதோடு மட்டுமல்ல அவருடைய சகல காரியங்களையும் நாம் கற்றுக்கொள்ள வேதத்தை வாசிப்பது, அதோடு மட்டுமல்ல தேவனுடைய அதாவது ஜெபத்தை அவர் எப்படி ஜெபித்தாரோ அதை போல நம்ம ஜெபிப்பது. ஆத்தும பாரம் நிறைந்தவராய் அவர் காணப்பட்டார். அப்படிப்பட்டதான ஆத்தும பாரம் நிறைந்தவர்களாய் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் காணப்பட வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். தேவனுடைய பிள்ளைகளை, ஆகவே தேவ சமூகத்திலே அதாவது இந்த வசனத்தின்படியாய் நாம் பார்க்கும் பொழுது பிதாவின் சித்தத்தின் செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. சிலர்லாம் கிறிஸ்தவங்களா இருக்கிறதுனால என்ன செய்யறாங்கன்னா, காலையில எந்திரிச்ச உடனே ஆத்திரம் தோத்திரன்ற மாதிரி ஒரு சின்ன ஜபத்தை பண்ணிட்டு ஓடிடுறாங்க. சாயங்காலம் வந்த உடனே படுக்கும் போது என்ன செய்யறாங்க, ஒரு குட்டி பிரேயர், ஆண்டவரே இந்த நாள்லாம் பாதுகாத்தீங்க, இந்த நாளை நீங்க ஆசீர்வதித்து கொடுத்தீங்க, அதற்காக ஸ்தோத்திரம், ராத்திரி நேரத்தையும் நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்கன்னு ஒப்பு கொடுக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளை, வேத வசனம் என்ன சொல்லி இருக்கிறது, அவருடைய சித்தம் என்ன என்று சொல்லி ஆராயாதபடிக்கு, அவருடைய சித்தத்துக்கு தன்னை ஒப்பு கொடுக்காதபடிக்கு, அவருடைய சித்தத்தின்படி ஜீவிக்காதபடிக்கு சும்மா கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுவார்கள் என்று சொன்னால் அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க மாட்டார்கள் என்று சொல்லி வேதம் திட்டவட்டமாய் சொல்லி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, ஆறாவதாய் நாம் பார்க்கும் பொழுது மார்க், the book of Mark 10th chapter 23 to 25 நம்ம வாசிப்போம். மார்க் 10ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலிருந்து 25ஆம் வசனம் வரைக்கும். அப்பொழுது இயேசு சுற்றி பார்த்து தம்முடைய சீஷரை நோக்கி,
ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது எவ்வளவு அரிதா இருக்கிறது என்றார். சீஷர்கள் அவருடைய வார்த்தைகளை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். இயேசு பின்னும் அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கையாயிருக்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறது எவ்வளவு அரிதாயிருக்கிறது. ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது எளிதாயிருக்கும் என்றார். இந்த வசனங்களிலே நாம் வாசிக்க கேட்டோம். அதாவது சீஷர்களை நோக்கி அவர் சொல்லுகிறதான ஒரு வார்த்தை. அப்போ 23ஆம் வசனம், அப்பொழுது இயேசு சுற்றி பார்த்து தம்முடைய சீஷரை நோக்கி, ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது எவ்வளவு அரிதாய் இருக்கிறது என்றார். சீஷர்கள் அவருடைய வார்த்தைகளை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். இயேசு பின்னும் அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கையாய் இருக்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறது எவ்வளவு அரிதாய் இருக்கிறது. ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது எளிதாயிருக்கும் என்றார் என்று சொல்லி அங்கே சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வைக்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டார்கள் என்று சொல்லி வேத வசனம் திட்டவட்டமாய் சொல்லி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளை, அந்த வசனத்துல நம்ம வாசிக்கும் பொழுது 24வது வசனம், சீஷர்கள் அவருடைய வார்த்தைகளை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். இயேசு பின்னும் அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கையாய் இருக்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறது எவ்வளவு அரிதாய் இருக்கிறது என்று சொல்லி அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளை, ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கையாய் இருக்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க மாட்டார்கள். வசனம் சொல்லுகிறது, அவருடைய பொக்கிஷம் எங்கே உண்டோ அங்கே அவர்களுடைய இருதயம் இருக்கும் என்று சொல்லி வேத வசனம் சொல்லி இருக்கிறது. இந்த நிறைய பணம் வச்சிருக்கிறவங்க என்னதான் தங்களை சுத்தி பாதுகாவலாய் இருந்தாலும் அவர்களுக்குள்ளே ஒரு பயம் இருக்கும். தேவனுடைய பிள்ளைகளை, நான் அடிக்கடி நானும் நினைக்கிறது, அதோடு மட்டுமல்ல மற்றவர்களுக்கும் சொல்லுகிறதான காரியம், சாலமோன் ஒரு ராஜாவின் மகன். அவன் என்ன செய்கிறான்? பல ஆஸ்திகளை தன்னுடைய தகப்பன் சவகரித்து வைத்தான், சேர்த்து வைத்தான். அவன் ஏற்கனவே அவன் ஐஸ்வர்யவான். ஆனா ஆண்டவர் உனக்கு என்ன வேணும்னு கேட்டப்ப, எனக்கு ஞானத்தை தாங்கன்னா அவர் ஞானத்தை மாத்திரம் கொடுக்காமல் இன்னும் ஐஸ்வர்யத்தை கொடுத்தார் என்று சொல்லி, கரத்தையும் கொடுத்தார் என்று சொல்லி வேதம் சொல்லி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். கடைசியில் அவன் வாழ்க்கை என்ன தெரியுமா? அவன் மற்ற ராஜாக்களுடைய, அதாவது விக்கிரகத்தை நாடுகிறதான ஜனங்களின் ராஜாக்களுடைய பிள்ளைகளை கல்யாணம் பண்ணினபடினால் விக்கிரகத்துக்கு நேராய் அவன் வழி நடத்தப்பட்டான் என்று சொல்லி வேதத்திலே திட்டவட்டமாய் சொல்லி இருக்கிறது. ரொம்ப மிதமிஞ்சி பணம் இருந்தாலும் என்ன பண்றாங்கன்னா, ஊழியக்காரரா இருக்கட்டும், ஊழியக்காரர் பிள்ளைகளா இருக்கட்டும், விசுவாசிகளா இருக்கட்டும், விசுவாசிகளுடைய பிள்ளைகளா இருக்கட்டும், கஷ்டம் தெரியாம சிலர்லாம் என்ன தெரியுமா, நான் கஷ்டப்பட்டேன், என் பிள்ளை கஷ்டப்படக்கூடாது, கடைசியில கஷ்டப்படக்கூடாதுன்னு அதை இஷ்டத்துக்கு விட்டு அது பயங்கர மோசமான நிலைமைக்கு போகிறதை நாம் பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளை, அதாவது ஐஸ்வர்யத்தை நாம் என்ன செய்யக்கூடாது, அதன் மேல் நம்முடைய நம்பிக்கையை வைக்க கூடாது என்று சொல்லி அந்த வசனம் சொல்லி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளை, அதோடு மட்டுமல்ல அவர் இன்னொரு உதாரணத்தை சொல்றாரு. 25ல நம்ம வாசிக்கும் பொழுது, ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது எளிதாயிருக்கும் என்றார் என்று சொல்லி அங்கே சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளை, ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கலாம் அப்படின்னா, ஒட்டகமானது ஊசியின் காதில் என்ன செய்யும், நுழைவது எளிதாயிருக்கும் என்று சொல்லி அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். நாங்களாம் சின்ன பிள்ளையில அப்படிதான் நினைச்சுக்கிடுவோம், எப்படி ஒட்டகம் ஊசியோட காதுல நுழையும் அப்படின்னு சொல்லி நாங்க நினைச்சது உண்டு சின்ன பிள்ளைங்களா இருக்கும் பொழுது. அதுக்கு பிறகுதான் எங்களுக்கு வேத வசனம் புரிய ஆரம்பித்தது. தேவனுடைய பிள்ளைகளை,
அதாவது எருசலேம் தேவாலயத்தை சுற்றி, எருசலேமின் பட்டணத்தை சுற்றி அநேக வாசல்கள் உண்டு. அந்த வாசல்ல ஒரு வாசல் என்னன்னா ஊசியின் காது என்று சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அது என்ன, ரொம்ப சின்னதா இருக்கும். அதுக்குள்ள அதாவது ஒட்டகம் போறது, ஏன்னா ஒட்டகம் நல்லா அது கழுத்தெல்லாம் நல்ல உயரமா இருக்கும். அதுக்குள்ள போறது அது கஷ்டமான ஒரு காரியம். அந்த வாசல் வழியா ஒட்டகம் போக முடியாது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை காட்டிலும் இங்க என்ன செய்து ஒட்டகமானது ஊசியின் காதுக்குள்ள என்ன செஞ்சிரும், ஈஸியா நுழைஞ்சிரும் சொல்லி அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்படி என்று சொன்னால் அதனுடைய அர்த்தம் ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை என்பதை அங்கே சுட்டி காட்டுகிறதை நாம் பார்க்கிறோம். நமக்கு இன்னொரு கேள்வி வரும். ஆபிரகாம் பூமி தாங்கக்கூடாதபடிக்கு அவன் என்ன செய்தான், ஐஸ்வர்யவானா இருந்தான். யோபு ஊத்ஸ் தேசத்திலேயே பெரிய பணக்காரன். இப்படி அநேக தேவனுடைய பிள்ளைகளை நாம் பார்க்கும் பொழுது அவர்கள் பயங்கர பெரிய ஐஸ்வர்யவான்களாய் இருந்திருக்கிறார்கள். ஒவ்வொருத்தரையா நம்ம சொல்ல முடியும். அப்ப அவங்களாம் ஐஸ்வர்யவான் இல்லையா? அவங்கெல்லாம் ஆண்டவருடைய சமூகத்துக்கு போயிருப்பாங்களா, போயிருக்க மாட்டாங்களா? தேவனுடைய பிள்ளைகளை வசனத்தை நாம் வாசிப்போம். எபிரேயர் 11 அதிகாரம் 8-9 வசனம். எபிரேயர் 11:8-9. விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியைப் போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்தத்திற்கு உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களிலே குடியிருந்தான். இந்த வசனம் சொல்லி இருக்கிறது, விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியை போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்திற்கு உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களிலே குடியிருந்தான் என்று சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளை, இவன் ஒண்ணுமில்லாதவன் இல்லை. இவன் அதாவது பூமி தாங்கக்கூடாதபடிக்கு அவனுக்கு என்ன இருந்துச்சான், ஆஸ்தி இருந்தது என்று சொல்லி நாம் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். இந்த வசனத்தை நாம் வாசிப்போம். ஆதியாகமம் 13 அதிகாரம் 2வது வசனத்தை நாம் வாசித்தோம் என்று சொன்னால், ஜெனிசிஸ் chapter 13 verse 2. ஆபிராம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொன்னுமான ஆஸ்திகளை உடைய சீமானாயிருந்தான். இந்த அதாவது ஆதியாகமம் 13 அதிகாரம் 2வது வசனம் சொல்கிறது, ஆபிரகாம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொன்னுமான ஆஸ்திகளை உடைய சீமானாயிருந்தான் என்று சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். ஆனா அவனை குறித்து நாம் வாசிக்கும் பொழுது எபிரேயர்ல நம்ம வாசிக்கிறோம். எபிரேயர் 11 அதிகாரத்துல 8-9 வசனத்தை நாம் வாசிக்கிறதான வேளையில அந்த வசனம் சொல்லி இருக்கிறது, அதாவது விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அதாவது அவன் என்ன செய்தான், அறியாமல் புறப்பட்டு போனான். விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தில் பரதேசியை போல சந்தரிச்சு, அவனுக்கு ஆஸ்தி எப்படி இருக்கு, சீமானா இருந்தான். இன்னொரு வசனம் சொல்லி இருக்கு, பூமி தாங்கக்கூடாதபடி இருந்தது. அந்த அளவுக்கு இருந்தாலும், ஆனால் அவன் 9வது வசனத்துல நம்ம வாசிக்கும் பொழுது விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியை போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்திற்கு உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களிலே குடியிருந்தான் என்று சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த தேவனுடைய பிள்ளைகளை அவனால கட்டணும்னா பெரிய பெரிய ராஜாக்கள் பிரபுக்கள் கட்டினது போல அவன் மாளிகையை கட்ட முடிஞ்சிருக்கும். ஆனா அவனை விரும்பல. காரணம் என்னன்னா, அவனுடைய அதாவது
பிரயாணம் கானான் தேசத்தை நோக்கி. ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதைக்கு கீழ்ப்படிந்து அவன் நடந்து சென்றான் என்று சொல்லி வேத வசனம் சொல்லி இருக்கிறது. ஆகவே அதாவது பெரிய பெரிய கடலாம் கட்டினா அந்த இடத்தை விட்டு நம்ம அசைய முடியாது. ஆனால் அவன் என்ன செய்தான் சொன்னா, அவன் ஒவ்வொரு இடங்களிலேயும் கூடாரங்களை போட்டு அவன் அப்படியே கடந்து செல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் தேவனுடைய பிள்ளைகளை. ஆனா இந்த நாட்கள்ல நமக்கு கொஞ்சம் பணம் வந்துட்டாலும் நம்ம என்ன செய்யறோம், எந்த அளவுக்கு நம்முடைய பண வசதியை காட்ட முடியுமோ மற்றவர்களுக்கு, அந்த அளவுக்கு நம்முடைய டிரெஸ்ல இருந்து நம்முடைய எல்லா காரியங்களும், நம்முடைய நடக்கை, நம்முடைய பேச்சு எல்லாமே மாறி போகிறதை நாம் பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் நமக்கு கிருபையாய் கொடுத்த அந்த காரியத்தை கொண்டு கர்த்தருக்கு சித்தமானபடி, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையாய் காணப்படும்படி நாம் சகலவற்றையும் செய்ய வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லி இருக்கிறது. அவர் கொடுக்கிறதான ஒவ்வொரு பணத்துக்கும் நாம் கணக்கு கொடுக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். ஆனா இந்த நாட்கள்ல ஊழியக்காரங்களே இஷ்டத்துக்கு அது சொல்லவே முடியாது, அந்த அளவுக்கு அவர்கள் நடந்து கொள்ளுகிறதை நாம் பார்க்கிறோம். அவருடைய டிரெஸ் கோடு மாறிடுது, அவருடைய எல்லா காரியமும் மாறுகிறதை நாம் பார்க்கிறோம். தேவன் நிச்சயமா இதை விரும்ப மாட்டார் என்பதை நான் தைரியமாய் சொல்ல நான் விரும்புகிறேன் தேவனுடைய பிள்ளைகளை. அதாவது வசனம் சொல்லி இருக்கிறது, தகுதியான வஸ்திரம், தேவனுக்கு பிரியமான வஸ்திரத்தை நாம் தரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி வேத வசனம் சொல்லி இருக்கிறதை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம் தேவனுடைய பிள்ளைகளை. ஆனா மற்றவங்களை காட்டிலும், சொல்ல போனா சினிமா ஆட்களை காட்டிலும், மற்றவை ஜனங்களை காட்டிலும் மோசமான விதத்திலே அவர்கள் நடந்து கொள்ளுகிறதை நாம் அறிகிறோம் தேவனுடைய பிள்ளைகளை. இவை ஒவ்வொன்றுக்கும் நாம் கணக்கு கொடுக்க வேண்டியது அவசியம் என்பதை நாம் மறந்து போக வேண்டாம் தேவனுடைய பிள்ளைகளை. அதாவது நம்ம ஐஸ்வர்யவானா இருந்தா தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது என்று சொல்லி வேதம் சொல்லி இருக்கிறது. ஆனால் அதே சமயத்தில் நிறைய தேவனுடைய பிள்ளைகள் ஐஸ்வர்யவான்களாய் தான் இருந்தார்கள். ஆனால் அவர்கள் தேவனுக்கு பயந்தவர்களாய், தேவ சித்தத்தின்படி செய்கிறவர்களாய், தங்களுடைய அதாவது ஆஸ்திகள் அவர்களுக்கு பெருசாய் தெரியாமல் கர்த்தருடைய வார்த்தையை மாத்திரம் பற்றிக் கொள்ளுகிறவர்களாய் அவர்கள் காணப்பட்டார்கள் என்று சொல்லி வேதம் திட்டவட்டமாய் சொல்லி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம் தேவனுடைய பிள்ளைகளை. ஏழாவதாய் நாம் பார்க்கும் பொழுது வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 15வது வசனம். ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான். இந்த வசனம் சொல்லி இருக்கிறது, ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான் என்று சொல்லப்படுகிறது. அவனுக்கு தேவனுடைய ராஜ்யத்துல என்னல்ல இடம் இல்லை, அதைத்தான் அங்க சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அதாவது ஜீவ புஸ்தகத்தில் நம்முடைய பேர் இருக்கிறதா என்று சொல்லி நாம் பார்க்க வேண்டும் தேவனுடைய பிள்ளைகளை. ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்படாதவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான் என்று சொல்லி அங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான் என்று சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். நம்முடைய பேர் ஜீவ புஸ்தகத்தில் இல்லைன்னா நம்ம தேவனுடைய ராஜ்யத்துக்கு பிரவேசிக்க முடியாது தேவனுடைய பிள்ளைகளை. வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை நாம் வாசித்தோம் என்று சொன்னால், ரெவலேஷன் சாப்டர் 21 verse 27, தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள். இந்த வசனம் திட்டமாய் சொல்லி இருக்கிறது, தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதும் ஆகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள் என்று சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டு இருக்கிறதா? நம்ம பேர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதலைன்னா நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாது. ஆகவே தேவனுடைய சமூகத்தில், ஆண்டவரே, பழைய ஏற்பாட்டு காலத்திலே நாம் வாசித்தோம், என்னாகமம் 32:11-12, உத்தமமாய் என்னை பின்பற்றின கேனாசியனான எப்புனேயின் குமாரன் காலேபும்
நூனின் குமாரன் யோசுவாவும் தவிர எகிப்திலிருந்து வந்தவர்களில் 20 வயது முதல் அதற்கு மேற்பட்ட மனிதர்களில் ஒருவரும் என்னை உத்தமமாய் பின்பற்றாதபடியால் அவர்கள் நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்டு கொடுத்த தேசத்தை காண்பதில்லை என்று ஆணையிட்டு இருக்கிறார் என்று சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். காலேபும் யோசுவாவும் உத்தமமாய் தேவனை பின்பற்றினவர்களாய் காணப்பட்டார்கள். மற்ற ஜனங்களிலே 20 வயதிற்கு மேற்பட்டவர்கள் உத்தமமாய் ஆண்டவரை பின்பற்றாதபடியினால் அவர்கள் கானான் தேசத்திற்குள் பிரவேசிப்பதை அவர்கள் இழந்து விட்டார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லி இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு தேவன் பரம கானான் ஆகிய பரலோகத்தை, தேவனுடைய ராஜ்யத்தை நமக்கென்று வைத்திருக்கிறார். நம்ம ஆண்டவரை உத்தமா பின்பற்றணும்னா எதை செய்யக்கூடாதுன்னு சொல்லி இருக்கிறாரோ அதையெல்லாம் செய்யாதபடிக்கு நாம் தேவனுடைய சித்தத்தை செய்கிறவர்களாய் காணப்படுவோம் என்று சொன்னால் நிச்சயமாகவே கர்த்தர் அவருடைய ராஜ்யத்திற்குள்ளே நம்மை கொண்டு செல்லுவார். அப்படி இல்லாத பட்சத்திலே நாம் இழந்து போவோம் என்பதிலே சந்தேகமில்லை. முதலாவதாய் நாம் பார்க்கும் பொழுது தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னால் மறுபடி பிறந்தவர்களாய் காணப்பட வேண்டும். இரண்டாவதாய் நாம் வாசிக்கும் பொழுது மாம்சத்தின் கிரியைகள் நமக்குள்ளே இருக்கக்கூடாது. மூன்றாவது, சிறு பிள்ளைகளைப் போல் மனம் திரும்பி சிறு பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் நமக்கு பரலோக ராஜ்யம் கிடைக்காது. தேவனுடைய பிள்ளைகளே, நான்காவது பார்க்கும் பொழுது வேத பாரகர் பரிசேயர் என்பவர்களின் நீதியிலும் நம்முடைய நீதி அதிகமாய் காணப்பட வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். ஐந்தாவதாய் பார்க்கும் பொழுது பிதாவின் சித்தத்தை செய்கிறவர்களாய் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். ஆறாவதாய் பார்க்கும் பொழுது ஐஸ்வர்யத்தின் மேல் நம்முடைய நம்பிக்கை இருக்கக்கூடாது என்று சொல்லி வேதம் சொல்லி இருக்கிறது. ஏழாவதாய் நாம் வாசிக்கும் பொழுது ஜீவ புஸ்தகத்தில் நாம் பேர் எழுதப்பட்டிருக்கிறதா என்று சொல்லி நாம் பார்ப்போம். தேவனுடைய பிள்ளைகளே, தெய்வ கரத்திலே இந்த வசனங்களின்படி ஆண்டவரே நான் அதாவது சொல்லப்பட்ட காரியத்தின்படி நான் காணப்படாமல் உங்க சித்தத்தை செய்கிறவளாய் காணப்பட கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்க என்று சொல்லி தேவ சமூகத்திலே நம்மை அர்ப்பணித்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக அவருடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க, அதாவது பரம கானானை பெற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு இரக்கம் செய்வார் என்பதிலே சந்தேகமில்லை. நம்மை தேவ கரத்திலே ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, மக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே, மக்கு ஸ்தோத்திரம் ஐயா. காலேபும் யோசுவாவும் எப்படி உத்தமமாய் நடந்தார்களோ, ஆண்டவரே கானானை சுதந்திரத்தில் கொண்டார்களோ, அதை போல நாங்களும் ஆண்டவரே பரம கானானாகிய பரலோக தேவனுடைய ராஜ்யத்தை ஆண்டவரே நாங்கள் அடையும்படி ஆண்டவரே உங்க நாமத்துக்கு மகிமையாய் உத்தமமாய் நடக்க கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்க. நாங்க மறுபடியும் பிறக்கணும் ஆண்டவரே. மாம்சத்தின் கிரியைகள் எங்களிலே காணப்படக்கூடாதப்பா. மனம் திரும்பி சிறு பிள்ளைகளைப் போல ஆக வேண்டும் ஆண்டவரே. வேத பாரகர் பரிசேயர் என்பவர்களின் நீதியிலும் எங்கள் நீதி அதிகமாய் காணப்பட வேண்டும் ஆண்டவரே. பிதாவின் சித்தத்தை செய்கிறவர்களாய் நாங்கள் காணப்பட வேண்டும். ஐஸ்வர்யத்தின் மேல் ஆண்டவரே எங்களுடைய நம்பிக்கை இல்லாதபடி கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யுங்க. அதற்காய் நாங்கள் உம்மை நன்றியுள்ளத்தோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கடைசியாய் ஜீவ புஸ்தகத்திலே எங்கள் பேர் எழுதப்பட்டிருக்க வேண்டும் ஆண்டவரே. இப்படிப்பட்ட அனுபவங்களுக்குள்ளாய் நாங்கள் காணப்படும் பொழுது நிச்சயமாய் நாங்கள் உம்முடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிப்போம் என்பதிலே சந்தேகம் இல்லை ஆண்டவரே. அப்பா, ஒரு விசை கூட எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். எங்களை பரிசுத்தப்படுத்த, எங்களை சுத்திகரிங்கப்பா. உங்க நாமத்துக்கு மகிமையாய் மாத்திரம் நாங்கள் காணப்பட கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யுங்க. அதற்காய் நாங்கள் உம்மை துதிக்கிறோம். வல்லமையும் கரத்துக்குள்ளாய் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும், காத்துக்கொள்ளும், வழி நடத்தும், பலப்படுத்தும், முற்றிலுமாய் தாழ்த்தி உம்முடைய கரத்திலே தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஆண்டவரே, மக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வேளையிலையும் ஒரு விசை கூட இந்த வார்த்தைகள் நம்மளோடு கூட இடைவிட தெய்வ சமூகத்திலே நம்மை அர்ப்பணிப்போமா ஆண்டவரே. பேசுகிற அடிமையோடும் கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளோடும் இந்த வசன வார்த்தைகள் ஆண்டவரை இடைவிடட்டும். அதற்காய் ஸ்தோத்திரம். கிருபையும் கரத்துக்குள்ளாய் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி.
என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் இன்றும் என்றும் சதா காலமும் நம்மோடும் நம்முடைய குடும்பங்களோடும் நம்முடைய ஊழியங்களோடும் கர்த்தருடைய வருகை விருந்தம் நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஊழியங்களுக்காய் ஜெபிக்கிற, கொடுக்கிற, தாங்குகிற, உழைக்கிற, உதவி செய்கிற யாவருக்கும் நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். நீங்களும் இந்த ஊழியங்களுக்காய் தொடர்ந்து ஜெபிக்க முடியாய் இயேசுவின் நாமத்தினால உங்களை கேட்டுக்கொள்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்களுடைய சபையானது பெங்களூர் பட்டத்தில் உள்ள லிங்கராஜபுரம் என்ற பகுதியிலே எண்ணூர் மெயின் ரோட்ல உள்ள SBI பேங்குக்கு முன்பதாக உள்ள சோபா ஸ்டோருடைய முதல் மாடியிலே காணப்படுகிறது. ஞாயிறு காலை 7 மணி முதல் 8:30 மணி வரை முதல் ஆராதனைக்காக இருக்கும். அதன் பின்பு 9 மணி முதல் 10 மணி வரை சண்டே கிளாஸ் ஊழியங்கள் இருக்கும். மற்றும் 10 மணியிலிருந்து 11 வரை இரண்டாவது ஆராதனை இருக்கும். வேற எந்த சபைக்கு நீங்கள் போகாதவர்களாக இருந்தால் எங்களுடைய சபைக்கு வந்து எங்களுடைய ஆராதனை கலந்து கொள்ள முடியாது. உங்களை இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அது மாத்திரமல்ல, செவ்வாய்க்கிழமை பைபிள் ஸ்டடி இருக்கிறது. மாலை 7 மணி முதல் 8 மணி வரை முடிந்தவர்கள் கலந்து கொண்டு கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். அதே போல சனிக்கிழமை காலை 10 to 12 மணி வரை உபவாச கூட்டம் இருக்கிறது. நீங்கள் உபவாச கூட்டத்துக்கு வருவீர்கள் என்றால் நிச்சயமாய் நாம் சேர்ந்து ஜெபிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அப்படியா தேவனுடைய வார்த்தையை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அது மாத்திரமல்ல, எங்களுடைய போன் நம்பர் இதில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. முக்கியமான ஜெப அவசர தேவைக்கு நீங்கள் போன் செய்வீர்கள் என்றால் உங்களுக்கு நாங்கள் எப்பொழுதும் ஜெபிக்க ஆயத்தமா இருக்கிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.